ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கஷாயத்தோடு வந்திருக்கேன். அப்படி என்ன சூப்பர் கஷாயம்னு கேட்குறீங்களா? இதை வயிறு உப்பசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், வயிற்றை சுற்றி இருக்க கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் அவங்களுக்கான ஒரு சூப்பரான கஷாயத்தோடு நான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 பேர் குடிக்கிறதுனால 2.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சுதுன்னா சுண்டி வரும் இல்லையா, அதனால 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரும்போது 1 ஸ்பூன் அளவு தனியா நம்ம சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டி நச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வரணும். நல்லா சலன்னு கொதி வரணும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லிம் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான தீயிலேயே இது கொதிச்சு வரட்டும். அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கும். இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 3 செகண்ட் இந்த ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கே தெரியும் தண்ணி சுண்டி வரது. இப்போ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி இந்த சாறை மட்டும், இந்த கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட்ஸ் குறையத்தை நீங்கள் நல்லா கண்கூடாக பார்க்கலாம். வயிறு உப்பசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க பனை கல்கண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வாரம் 2 நாள் குடிச்சு பாருங்கள். உடனே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அற்புதமான கஷாயம் இது. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது இன்னமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.